ஹாய், இன்றைக்கி வந்து 6 மந்த் பேபிக்கு ஆப்பிள் ப்யூரே பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்க தோலை சீவிடுங்க. சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள்ஸை கட் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டீமர் இல்லைனா வந்து இட்லி வைக்கிற பாத்திரம், ஆக்சுவலாக என்கிட்ட ஸ்டீமர் இல்லாதனால நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஆப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இது வெந்ததுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு பேபிக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப லிக்விடாகவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்காமல் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் பேபி வந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த ஆப்பிளை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதை பேபிக்கு கொடுத்து பார்க்கலாம் வாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறதுனால நான் வெறும் ஹாஃப் ஆப்பிள் மட்டும்தான் எடுத்திருக்கேன், பேபி எப்படி சாப்பிட்றாங்கன்றதை பார்த்துட்டு கொடுக்கலான்ட்டு. என்னோடய பேபி நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.